சிக்கன் கிரேவி எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக குயிக்காக செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. அதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இது ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுக்குங்க. இன்னொரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டுக்குங்க அந்த கலருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சமைக்கிறதுனால அது திருப்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போது அந்த சிக்கனில் கடைசியாக உப்பு போட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா சிக்கனில் எல்லாமே ஊறட்டும், அந்த மசாலா எல்லாமே ஊறட்டும். ஊற வச்சுட்டு அடுத்து அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக, நிறையா போட்டுறாதீங்க, சின்னதாக கொஞ்சமாக போடுங்க. இல்லைன்னா ரொம்ப வாடை வந்துடும். அதுக்காக எல்லாத்துலேயும் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் போட்டிருக்கேன். நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாடை வந்துடும், ரொம்ப வாடை வரும், ஓவர் வாடையாக. அதனால் லைட்டாக போடுங்க. நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அது ஏன் நைஸாக வெட்டுறோன்னா அது வந்து நல்லா அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். 2வது அந்த சிக்கனில் போய் எல்லாமே நல்லா ஒன்று சேரும். அதுக்காக தான் நான் ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போடுங்க. நைஸ் உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வதக்குனதுக்கு பிறகு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அதிலே வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சு அதை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். அந்த தக்காளி வந்து நல்லா கரையணும். கரைஞ்சாதே அது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இல்லைன்னா அப்படியே தக்கையாக நிற்கும் தக்காளி. அதுக்காக சிம்மில் வச்சுட்டீங்கன்னா, சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டீங்கன்னா அது வந்து நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து கொட்டிக்கணும். கொட்டிட்டு நல்லா வந்து கிளறி விடணும். இந்த தாளிப்பில் வந்து நல்லா கிளறிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறையா தண்ணி விடும். அதுக்காக தண்ணி ஊற்றாமல் சிம்லே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்கும். மறுபடியும் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. நல்லா கிளற தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா சாரும். 2வது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்கும், நல்லா இருக்காது, வாடை வரும், ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறி போயிடும். நீங்கள் சிம்லே வச்சு நல்லா கிளறும் பொழுது அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே சிக்கனில் சாரும். அந்த தாளிப்பு ஃபுல்லும் சிக்கனில் சாரும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப மூடி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா கிளறுங்க. இப்போ 3/4 வெந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? நல்லா 3/4 வெந்திருக்கா? இன்னும் ஒரு 1/4 வேகணும். அதுக்காக நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா வந்து சிக்கன் வந்து சூப்பராக வெந்திருக்கும். அந்த இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும்.
நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழையை வந்து கட் பண்ணி அதில் எல்லா பக்கமும் போட்டு அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். இறக்கி தோசை, சப்பாத்தி, இட்லி, சாப்பாடுக்கெலாம் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.